ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கண்டங்கத்திரியை வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. இது எப்படி பார்த்திங்கன்னா, கோல்டு, காஃப், அதுக்கப்புறம் ஆஸ்துமா, நாள்பட்ட சளி நெஞ்சில் இருந்ததுன்னா அதெல்லாம் கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீர் வந்து தலையில் கோத்துட்டு இருந்தால் அதையும் வந்து நமக்கு ஃப்ரீ பண்ணி விட்டுரும். ஸோ இதை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் 250 கிராம் கத்திரிக்காய் வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் உள்ள முள்ளெல்லாம் நீங்கள் எடுத்துடணும். ஒரு சிசரை வச்சு எடுத்திங்கன்னா இல்லைனா கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் முள்ளெல்லாம். அதே மாதிரி அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் நிறைய விதை இருக்கும். இந்த மாதிரி நிறைய விதை இருக்கும். இது வந்து கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா கசப்பு அதிகமாக இருக்கும். இதே பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்ததுன்னா அதில் வந்து கசப்பு கம்மியாக தான் இருக்கும், சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி விதையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு கசப்பு இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் கத்திரிக்காயோட